வணக்கம். திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 2025க்கு தயாராகும் மாணவர்களுக்கு வகுப்பறையில் கற்பிக்கப்படும் கேள்விகள் அவர்கள் ஊடாக கற்று விளங்கி வெளிப்படுத்தும் ஆற்றலுடன் வினாவி விடை காணும் விளக்கத்தை ஆய்வு செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகரமாக பல மாணவர்களும் தங்கள் ஆக்கங்களை அளித்து கொண்டிருக்கிறார்கள். அதனை என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்து கொண்டு வருகின்றேன். இதன் நோக்கம் முழுக்க மாணவர்களை ஆற்றல் உள்ளவர்களாக மாற்றி விளங்கிக் கொள்ள வைத்து, வினாக்களை நன்கு விளங்கிக் கொள்ள வைத்து பரீட்சையை இலகு வழியில் வெற்றி கொள்வது ஆகும். இன்றைய தினம் அந்த வகையில் 10வது வினாவுக்கு விடையளிக்கும் மாணவர் கொழும்பு ரோயல் கல்லூரியில் கல்வி கற்கும் ஹஸ்வின் எனும் மாணவர் மிக அழகாக, அதாவது 10வது வினா 1:35, 11:25, 3:45 மணிமுள் நிமிடமுள் காட்டும் எழுத்துக்களை சேர்த்து உருவாகும் இணைமொழி எழுதுக. இங்கு ஒரு வட்ட வரிப்படம் தந்து அந்த வரிப்படம் 6 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டு அந்த பாகங்களில் மணி நிமிட கம்பிகள் நிற்கும்போது அங்கு உருவாகின்ற எழுத்துக்களை சேர்த்து பாடி பதங்கி எனும் இணைமொழி உருவாகுவதை இந்த குறித்த நேரங்களுக்குரிய மணி நிமிடமுள் குறித்து காட்டும் எழுத்துக்கள் மூலம் இணைமொழியொன்றை உருவாக்கும் ஆற்றல் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டது. அதனை ஹஸ்வின் வழங்குகின்றார். கேட்டு பார்ப்போம். இதில் ஒரு வட்டம் தந்திருக்கு, சில எழுத்துக்களும் தந்திருக்கு. நாங்கள் கேளிய பாஸ்டம்ண்டா 1:35, 11:25, 3:45 மணிமுள் நிமிடமுள் காட்டும் எழுத்துக்கள் சேர்ந்து உருவாகும் இணைமொழியை எழுதுகான்னு தந்திருக்கு. நாங்கள் முதலாவது நேரத்தை பார்த்தோம்டா 1:35. 1 பாவனாக்கு பக்கத்துல இருக்கு. அடுத்த 35 டீனாக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப வாடி நாங்க 2வது விடைன்னு சொல்லலாம். ஆனா எதுக்கும் நாங்க 2வது நேரத்தை பார்த்தோம்னா 11:25. 11 வானக பக்கத்துல இருக்கு. 25 தானக பக்கத்துல இருக்கு. அப்ப நாங்க ஷூரா சொல்லலாம் 2வது விடை. எதுக்கு நாங்க 3வது பார்த்தோம்னா 3:45. 3 எங்கனா பக்கத்துல இருக்கு. 45 கீனாக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப முதலாவது நேரம் உங்களுக்கு வாடியா காட்டுது, 2வது நேரம் உங்களுக்கு வதவ காட்டுது, 3வது நேரம் உங்களுக்கு இங்கேயே காட்டுது. அப்ப 3ஐயும் சேர்த்தா வாடி வதங்கின்ற 2வது விடை.